என்ன சகோ ஹாப்பியா? ஒரு சின்ன பிளாஷ்பேக். சில பேர்லாம் என்ன சொல்றாங்க, ஐயோ மஞ்சளை நம்ம ஆடுறத தவிர்த்தா நல்லா இருக்குமே அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. அதுவே ரொம்ப நெகட்டிவ் மைண்ட் செட் சகோ. எதுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கணும்? நம்ம டிராஃபி அடிக்கணும்னா எல்லாரையும் தாண்டி தான் போகணும். ஐசிசி டிராஃபின்னு வரும்போது ஆஸ்திரேலியா அற்புதமான டீம் தான். ஆனா இது டிராஃபி அடிக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் டீமான்னு கேட்டீங்கன்னா இல்லன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே மாதிரி இந்தியா ஆஸ்திரேலியா ஆடாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படிலாம் யோசிக்காதீங்க. யானை வந்தா ஒதுங்கிறது கரெக்டான விஷயம் தான். ஆனா நான் சிங்கமா இருக்கும்போது ஏங்க ஒதுங்கணும்? எகிரி அடிக்கலாம். எப்படி? இதைத்தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இதுல ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு போன் பண்ணி, என்னப்பா இந்த ஆஸ்திரேலியன் டீம் அடிச்சதுல என்ன பெருமை ரமேஷ் அப்படின்னு கேட்டேன். முதல்ல ஐசிசி டிராஃபின்னு ஆஸ்திரேலியா இப்படியாக்கும் அப்படியாக்கும் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க இப்ப அடிச்ச அப்புறம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆஸ்திரேலியன் டீம் இல்லையா, இதுல என்ன பெருமை கேக்குறீங்க? ஏதாவது ஒண்ணு பேசுங்கய்யா. பாவிகளா, ஜெயிச்சா அப்படி சொல்றீங்க, தோத்தா இந்த டீமோடய தோத்துட்டீங்களா கலாய்க்கிறதுக்கும் ரெடியா இருப்பீங்க, குத்தம் சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். என்னைக்கே குத்தம் சொல்ல தான் போறோம். எங்க வேலை ஜெயிக்கிறது. நீ அமிச்ச டீம் அப்படின்னா அது எங்க பிரச்சனை இல்ல ராஜா. கெத்தா டீம் ஜெயிச்சு ஃபைனல்ஸ்ல வந்திருக்காங்க. ஆனா சகோ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஃபேனா இருந்து ஆஸ்திரேலியன் டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அதுக்கு தவறு இல்ல. ஆனா ஆஸ்திரேலியா ஏன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமா? இந்தியா தோக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அதுதாங்க தவறான சிந்தனை. ஒரு பெயர் அளவுல ஒரு ஆதார் கார்டுல ஒரு இந்தியனா இருக்க நான் விரும்பல. மனதளவுல அந்த உணர்வால் நான் இந்தியன்றது ஒரு பெருமை கொள்கிறேன். அதன் காரணமாக இந்தியா எந்த துறையில தோத்தாலும் ஒரு இந்தியனா நான் அன்னைக்கு தோத்திருக்கேன். அதே மாதிரி இந்தியா எந்த துறையில ஜெயிச்சாலும் அன்னைக்கு ஒரு இந்தியனா நான் ஜெயிக்கிறேன்ற உணர்வு கண்டிப்பா நமக்கு இருக்கணும் சகோ. அந்த உணர்வு என்னோட அன்பு சகோஸ் உங்ககிட்ட நிறையவே இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து. ஆனா இன்னும் பெரிய செலிப்ரேஷன் காத்துட்டு இருக்கு. ஏன்னா கப்பு முக்கியம் பிகில அப்படின்றனால அதுக்கு வெயிட் பண்ணலாம். எனிவே ஹேவ் எ நைஸ் டே சகோ.